ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எள்ளோட பெனிஃபிட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ நம்ம அந்த எள்ளை வச்சு ஒரு சின்ன ஸ்வீட் பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்கும். அதில் இருந்து நமக்கு நிறைய நியூட்ரியன்ஸும் கிடைக்கும். இந்த எள்ளோட பயன்களை பற்றி பார்க்கலாம். எள்ளில் இருந்து தான் நல்லெண்ணெயை எடுக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரை நீங்கள் நல்லெண்ணெய் உணவில் சேர்த்துக்கங்க. நமக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. அதில் கருப்பு எள் அதிகமாகவே இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதோட நம்ம நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. ஏன்னா இதில் பைட்டிக் அமிலம் அதிகமாக இருக்குது. இதை நம்ம உணவில் எடுத்துக்கிட்டால் நமக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இப்போ இதை நம்ம இந்த கருப்பு எள்ளை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. அவங்களுக்கு கண் பார்வையை நல்லா அதிகப்படுத்தும். நல்ல கூர்மையான பார்வை கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வெல்லம். வெல்லத்தில் நமக்கு தேவையான கால்சியம், அதிகமான சத்துக்கள் இருக்குது. இது ரெண்டுமே நமக்கு ஒன்று சேரும்போது அதுலேயும் டபுள் பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ நம்ம இதை செய்முறை எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எள்ளை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நான் முக்கால் கப்பு எள் எடுத்திருக்கேன். அதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது எள் சில எள் வறுத்தா வெடிக்கிற சவுண்டு கேட்கும். சில எள் கேட்காது. அது வாசனையை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். நான் எடுத்துருக்க எள் வெடிக்கும். நல்லா வறுபட்டதும் வெடிக்கும். அதுலேயே நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். எள் எப்போவும் சிம்மில் தான் வச்சு பண்ணணும். சிம்மில் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அதை வறுக்க ஆரம்பிக்கலாம். எள் நம்மளோட ஹேருக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்குது. இதில் நம்ம எள் நம்மளோட ஸ்கேல்போட ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை தொடர்ந்து நம்ம உணவுலையும் சேர்த்துக்கிட்டு தலைக்கும் எண்ணெய் வச்சு குளிக்கும்போது ஹேர் நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும். இது இன்னும் இதயத்துக்கும் பயன்படும். நம்மளோட ஸ்கின்னுக்கு இது ரொம்பவே ரொம்ப ஏஜ்டு லுக்கு கொடுக்கறத சீக்கிரமே ஏஜ் லுக்கு கொடுக்குறதில்ல, அந்த மாதிரி இருக்கிறத தடுக்கும். இதை நம்ம உணவில் அதிகமாக எடுத்துக்கிட்டால் கேன்சரே வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேன்சருக்கான நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை குழந்தைங்களுக்கு இப்போதுலேருந்தே கொடுத்து பழக்குங்க. அது வெடிப்பு வந்தோடனே நான் இறக்கி ஆற வச்சுருக்கேன். ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நான் மாற்றிட்டு போய் இப்போ பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுறேன். பாதியை அரைச்சாச்சு. அரைச்ச பின்னாடி அந்த வெல்லம் இப்போது முக்கால் கப்புக்கு அரை கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் முக்கால் கப்பு எடுத்துக்கலாம். அதிகமாக இனிப்பு சாப்பிட்றவங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் ரெண்டையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இனி இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து அது சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி சைஸில் நான் பண்ணியிருக்கேன். நம்ம எடுத்த அளவுக்கு 5 உருண்டைகள் கிடைக்கும். இதில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். எனக்கு ஏலக்காய் எனக்கு எள்ளோட டேஸ்ட்டு ஸ்மெல்லு பிடிக்கும் அப்படின்றதுனால நாங்கள் சேர்க்கலை. 2 பொருளை மட்டும் வச்சு ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இந்த எள்ளை உணவில் சேர்த்துக்கிறதுனால இப்போ இருக்கிற ஆரோக்கியமற்ற சமூகத்தில் இது நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு இப்போவே
டெய்லி வந்து எள்ளை வந்து ஒரு 2 ஸ்பூன் அவங்க உடம்புல சேர்றது மாதிரி நீங்கள் ஏதாச்சும் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருங்க. அவங்களும் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.